இல்லைங்க, எப்படி இருந்தாலுமே ஒரு தலைவருக்கு 6 வருஷத்துக்கு மேல எங்களோட பைலால இடம் கிடையாது. யாருக்குமே பர்மனண்டா தலைவர் கொடுக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எதனால இந்த கட்சியோட பைலாவே அதுதான். 6 வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல மாநில தலைவர் மட்டும் இல்ல, மாவட்ட தலைவர் இருக்க முடியாது, மண்டல தலைவர் இருக்க முடியாது. இதுதான் கட்சியோட ஃபார்முலா. பட் ஆனாலும் நீங்க பாருங்க, முன்னாள் தலைவர்கள் எத்தனை பேர் நேரம் கொடுக்கறாங்க, இன்னும் உழைக்கிறாங்க. எங்கேயுமே ஒரு வித்தியாசமே கிடையாது. நான் நாளைக்கு தேசிய மகளிர் அணி தலைவரை அடுத்த மாசம் மாத்துவாங்க. ஆனா அதுக்கப்புறம் கட்சி என்ன பொறுப்பு கொடுக்குதோ அதுல நான் தொடர்ச்சியா உழைச்சுதான் ஆகணும். தமிழ்நாட்டுக்கு என்னோட பங்களிப்பு கொடுக்கணுமா, கொடுத்துதான் ஆகணும். இந்த அடிப்படையில தான் இந்த கட்சி இத்தனை வருஷமா போயிட்டு இருக்குதுங்க. இத்தனை ஆட்சியும் இத்தனை மாநிலத்திலயும் ஆட்சிக்கும் வந்திருக்கும். சோ அதனால எங்களோட ஃபார்முலாங்கிறது இட் இஸ் a டெஸ்டட் ஃபார்முலா. தேசிய மகளிர் அணி தலைவர் பொறுப்பு முடியுது அப்படின்னா அடுத்து மத்திய அமைச்சரை எதிர்பார்க்கலாமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லல. கட்சி என்ன வேலை கொடுக்குதோ, நீ போய் ஒரு மண்டல வேலை செய்யினாலும் அந்த மனநிலையோட தான் நான் இருக்கேன். ஏனென்றால் எப்போதும் நான் அந்த விஷயத்தை எதிர்பார்த்தது இல்லை. சொல்லுங்க அருணே, ரொம்ப நேரமா துடிச்சிட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்க. தமிழக சட்டமன்றமா இல்ல சினிமா கேட்டாலும் தெரியாத அளவுக்கு அது என்னன்னு கேட்டா, மக்கள் அந்த சினிமா பிரபலம், சினிமாவில் அவர் பேசின வசனங்கள், தொடர்ச்சியா அவர் வெளியிட்ட படங்கள்ல சொன்ன விஷயங்கள், தமிழ்நாட்டுக்கு இது ஒண்ணு புதுசு இல்ல. தமிழ்நாட்டுல எப்பவுமே சினிமாங்கிறது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய இடம் தான். அதனால அந்த அந்த தொடர்ச்சி அங்கேயும் தானே இருக்கும். ஒரு நாள்ல நீங்க எப்படி எல்லாத்தையும் மாத்த முடியும்? அதனால கொஞ்ச நாளைக்கு சட்டமன்றம், கொஞ்சம் சினிமா மாதிரியான வசனங்கள், சட்டமன்ற மாண்புக்கு உட்பட்டதானா? அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தது இல்ல சட்டமன்றம். நீங்க முதல் நாள் சபாநாயகர் அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாரு. அடுத்த நாள் விஜய்க்கு மட்டும், முதல்வர் விஜய்க்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாரு. அது அடுத்தடுத்த சம்பவங்கள் எப்படி இதை முன்னுதாரணமா வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு சைகை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, கேட்கலாம்ல, பர்மிஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு. அது சட்டமன்ற யார் வேணாலும் உள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு இது தொடர்பா புகார் தெரிவிக்கலாம். இதே போல முன்னாள் இருந்த அப்பாவும் இதே வேலைதான் பண்ணுவாங்க. என்ன வேலை பண்ணாரு? என்ன கொடுமைனா, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வருது. சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்து மதத்திலிருந்து மதம் மாறிய பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இந்து மதத்துல இருந்த சலுகையை அனுபவிக்க கூடாது அப்படிங்கறத நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 110 விதியின் கிளை என்னமோ, எனக்கு அது சரியா அந்த தீர்மானம் ஞாபகம் இல்ல, அந்த தீர்மானத்தை கொண்டு வரும்போது நான் இதே கேள்விதான் கேட்டேன். தீண்டாமை இல்லை என்று இன்னொரு மதத்திற்கு மாறியவர்கள் எதற்காக தங்களுடைய பழைய மதத்தில் இருக்கக்கூடிய சலுகைகளை அவர்கள் கேட்கிறார்கள்? அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, புதிதாக மதம் மாறிய அந்த மதத்திலே தீண்டாமை இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள், அதனாலதான் எனக்கு சலுகை வேணும்னு கேட்கிறாங்க. 2வது, இந்த மதத்தில இருந்து அங்க போனாலும் சலுகை இல்ல அப்படின்னு சொன்னா, அங்கேயும் தீண்டாமை இருக்குன்னா அப்ப எதுக்கு அவங்களை மதம் மாத்துறீங்க? ஆனால் இந்த விஷயத்தை நான் அசம்பிளில பேசணும்னு, தீண்டாமைங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க எப்படி அசம்பிளிக்குள்ள பயன்படுத்துவீங்க, நாங்க நீக்குறோம்னு நீக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அது நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பா வந்திருக்கு. இந்த மாதிரி கடைசி 2 வருஷம் நான் பேசுற எந்த வீடியோவும் வெளியில உள்ளீங்க. அது மட்டும் இல்ல, நல்லா பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் அவை குறிப்புல இருந்து நீக்கிடுவாரு. சரி, அது ஒரு அனுபவம், ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவா எனக்கு கிடைச்ச அனுபவமா நான் பாத்துக்கிறேன். இப்ப நேரல முழுமையா போகலீங்க. இங்க பாருங்க, இந்த கவர்மெண்ட் பதவியேற்பு விழாவப்ப என்ன சொன்னாங்க, நாங்க முழுமையா நேரல பண்ணுவோம் நாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர்லயே நேரலையே கட் பண்ணிட்டாங்க. பதிலுரை போடுவாங்க எப்பவுமேங்க, அசம்பிளில பதிலுரை, அமைச்சர்கள் உரையும் முழுமையா கொடுப்பாங்க. எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது பேசினா கட் பண்ணிடுறது. இது தொடர்ச்சியான ஒரு மரபா இருக்குது. நாங்க மாற்றோம் ஆட்சிக்கு இவராவது ஏதாவது மாற்றமா வெளிப்படைத்தன்மையோட நேரலை கொடுப்பாருன்னு பார்த்தா இவங்களும் கட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. திமுக பாஜக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாம் டைம் இருக்குங்க, அதெல்லாம் அப்புறமா அமைச்சர்களோட நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? ஒரு சில அமைச்சர்கள் நல்லா பண்றாங்க. கூட ஒரு அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தினா நானும் பார்த்தேன். அதையும் அவர் விளக்கம் கொடுத்தாரு. குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு தான் மெடிசன் ரெடி பண்ணி பக்கத்துல அந்த வீடியோல குழந்தை இந்த மாதிரி நானும் பார்த்தத. என்ன பண்றது, எல்லாம் பாவம் புதுசுங்க, முதல் முறை அமைச்சர் ஆயிருக்காங்க. ஏற்றுக்கொள்றதால உண்மை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒண்ணு அவர் இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தலன்னு அவர் மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாரான்னு கேக்குறாங்க. அது ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்களோட உண்மை தன்மையை நிரூபிக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. 2வது, ஒரு சில அமைச்சர்கள் நல்லா வேலை செய்யறாங்க, அவங்க நல்லா வைப்ரண்டா இருக்காங்க.
பொறுப்பு அமைச்சரா தெரியலப்பா. கொஞ்ச நாள் தான் ஆகுது, பாப்போம். அவருக்கும் டைம் கொடுக்கணும் இல்லைங்க, பாப்போம். அறநிலைத்துறை அமைச்சரோட நடவடிக்கை எப்படி இருக்கு? இந்த அறநிலைத்துறை அமைச்சர் வந்து நிறைய அவர் வந்து கோயில்களுக்கு போறது, நிறைய விசிட் பண்றது, மக்களோட சந்திக்கிறதெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல கோயில் வந்து வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் நாங்க கோயில் பக்தர்களுக்காக பயன்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்க தகுந்த முடிவு தான். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் நடக்குது. தனியார் பள்ளிகளுக்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ளதா? இனிமேல் தான் ஒவ்வொன்றா வரும். பாவம் எல்லாம் எங்கெங்கயோ மூலையில ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் நீங்க எல்லாம் வெளிச்சு போட்டு எல்லாம் காட்டு இருக்கீங்க. தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வாங்க தொடர்பா அரசுக்குள்ள கை எப்படி பாக்குறீங்க? தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுத்துதானுங்க ஆகணும். தப்பு செய்யற யாரையும் விடக்கூடாதுங்க. தமிழக வெற்றி கழகம் நீங்க எல்லாம் ஏர்போர்ட் போகணும்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் குறைஞ்சு. தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சது இன்னும் ஜீரணிக்கவே முடியல நிறைய பேருக்கு. இன்னும் யார் முதலமைச்சர்னே தெரியாம இருக்காங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. முதலமைச்சர் தெரியாம தான் ஓட்டு போட்டாங்களா? அப்படி இல்ல எங்கிட்டவே சொன்னாங்களே. இங்க இப்ப தெற்கு தொகுதியில கூட சொன்னாங்க, அக்கா நீங்க இல்லன்னு சொன்னா நாங்க விசில் போட்டோம். நாங்க சொன்னா யாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிறாங்க. சரி, ஓகே, மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஜனநாயகத்துல இதெல்லாம் நடக்கதான் செய்யும். பார்ட்டி ஃபண்ட் வந்து தமிழகத்தோட முதலமைச்சர் சொன்னாரு, நாங்க பார்ட்டி ஃபண்ட் கேட்க மாட்டோம். நல்ல விஷயம், வரவேற்கிறோம். ஏன்னா நிறைய இடங்கள்ல கார்பரேஷன்ல வந்துட்டு இங்க வந்து வேலைங்களை கொடுக்கும்போது ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வேலையே வேண்டாம்னு ஓடினாங்க. ஏங்கன்னு கேட்டா, எங்களால கார்பரேஷனை சமாளிக்க முடியலைங்க, அவங்க கேட்கிற காசு கொடுக்க முடியலன்னாங்க. ரொம்ப திமுக ஆட்சியில இந்த லஞ்சம் அப்படிங்கிறது கடுமையான ஒரு வெறுப்பை சம்பாதிச்சாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். ஆனா இந்த வந்திருக்கிற கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்றாங்க. நம்ம இனிமேல் நடக்கக்கூடியதை வச்சுதான் அதை சொல்ல முடியும். நன்றிங்க. எது அதாவது வெள்ளை அறிக்கை கொடுக்கறதோட நிறுத்த கூடாது. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா அவங்க அப்படி சொன்னாதான் அது முழுமையா இருக்கும். அயோத்தி ராமர் கோயில்ல முறைகேடு நடந்தது பல்வேறு எதிர்ப்பு. அரசாங்கமே அதுக்கு தனியா ஒரு கமிட்டியை போட்டு தப்பு செய்யறவங்கள அரெஸ்டும் பண்ணியாச்சு. யார் தப்பு செய்தாலும் பிரதமர் மோடி அவர்கள் விட மாட்டார். அதுல மக்கள் நம்பிக்கையா இருக்கு. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும். நன்றி. பாஜக தலைவர் மாறுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல.